பொண்ணுக்கு வெயிட் வந்து கம்மி பண்ணாங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்களா? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? அதான் உலகமே தெரியும், உலகம் மொழி பேசுவேன் என்னெல்லாம். பொதுவாக கேட்குறேன். அந்த பொண்ணு வந்து 50 கிலோ எடை பீரியட் வந்து ரெஸ்லிங்ல கலந்துக்குச்சு. செமிஃபைனலே வின் பண்ணிச்சு. சைனா ஒரு பொண்ணு வந்து சைனா லேடி வந்து அடிச்சு கவுத்துட்டு இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து 150 கிராமா 150 கிராம் வெயிட் ஏறிடுச்சா, அதனால ஆடக்கூடாதுன்றாங்க. அதை பத்தி தெரியுமா உனக்கு? என்ன சொல்ற? ஐயா, இதுக்கெல்லாம் கன்ஃபார்மா வந்து தமிழ்நாட்டுல இருந்து போராட்டம் பண்ணியா? பேச்சு புயல் கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். தமிழ்நாடு ஆமா, அப்பா இந்தியாவுக்கு சார்பா வந்து ஆடுறாங்க. தமிழ்நாட்டு இந்தியாவே போராட்டம் கண்ணீர் இல்லையா, கம்பரை இல்லையா, கரையழைப்பு இல்லையா, அத்தாள் இல்லையா? என்னன்னு போராடணும்? 100 கிராம்லாம் ஒரு வெயிட்டாங்கய்யா. ஒரு மிட்ட சட்டா ஒரு 100 கிராம் அதெல்லாம் ஒரு கணக்கு சேர்த்துக்கலாம். அதாவது எப்படின்னா, நாளைக்கு வெயிட் போட்டு போக சொல்ல நாளைக்கு கம்மியாயிடும். நீங்க தண்ணி எல்லாம் குடிக்காம கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. பயங்கரமான ஒரு கேம்லயும் வளரானுங்க அவனு. கேம்பிளிங் என்ன ரம்மி சர்க்கிளா என்ன? அது ட்ரீம்ல ஆகும் கேம்பிளிங் கீம்லிங்கிறீங்க. இது வந்துட்டு என்னன்னா வந்து 100 கிராம் வந்து ஜெயிச்ச ஒரு பொண்ணை வந்து எப்படி வெளில வந்து 100 கிராம் வந்து ஜெயிச்ச ஒரு பொண்ணை வந்து எப்படி வெளில அனுப்பணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் 100 கிராம் ஜெயிச்ச பொண்ணு எட்டப்பா பேசுறீங்க? என்ன இது? என்ன பழக்கம் இருக்குது எனக்கு? 100 கிராம் வெயிட் பற்றி பேசிட்டேன்ல, அந்த வெயிட் 100 கிராம் அதெல்லாம் கண்ணுக்கே தேவைங்க. அதெல்லாம் விட்டு மேலே தந்துருவாங்க. இது நம்ம வீட்டு கேமாக இருந்தால் நம்ம கண்ணுக்காம எப்பா நீ ஆடுமா அப்படின்னு சொல்லலாம். இது ஒலிம்பிக்கு உலகம் ஃபுல்லாக வந்து இப்போ கரெக்டாக நல்ல பிளேயரை பொறுக்கி எடுத்து ஆட வச்சு மெடலே பாருங்க, அதுவும் ஒரு 100 கிராம் தான் இருக்கும் அந்த மெடலு. அந்த 100 கிராம் சைஸுக்காக சண்டை பண்ணிட்டு சரி போன புது ஏதோ புதுசாக அனுப்புவோம். அதாவது ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க, அந்த ரூல்ஸ் இப்படி தான் போய் ஆகணும். அந்த ரூல்ஸ் மீறாமல் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? இது இப்போ மட்டும் கிடையாது, ஏற்கனவே ஒரு தடவை ஒலிம்பிக்கில் கலந்துக்கும் போதும் இதே மாதிரி தான் 400 கிராம் மேடம் அதிகமாகுதுன்னு டிஸ்குவாலிஃபை போய் அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கினே இது ஏன் திருப்பி கலந்துக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி பார்த்தாங்க. யார் பண்ணுறாங்க? நம்ம யாராவது அங்கே இருப்பாங்க. அதாவது 2 இருக்கு, ஒலிம்பிக் சங்கமா, சில இந்திய ஒலிம்பிக் சங்கமா, இல்லை அந்த பொண்ணு பண்ணா இந்த பொண்ணோட கோச் பண்றாங்க. ஒரு வித்வான பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது. கோச்லாம் பண்ணல, ஒலிம்பிக் சங்கம் தான் பண்ணுறாங்க. ஒலிம்பிக் சங்கம் வந்து சட்டம் போட்டிருக்கான், இது கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் தான் இருக்குது, இதுபடி தான் ஆடணும்ட்டு. அது எப்படி அவன் பண்ணுவான்? காலங்காத்தால ஒரு ரூல்ஸ் போயிட்டு வந்து சிக்கிட்டே. ஆப்போசிட்ல விளாடுற பொண்ணு வந்துட்டு வெயிட் ஏறலையா? அதுக்கு அது வெயிட் ரூல்ஸ் ஃபுல்லு தான் இருக்குது. அது பார்த்தா எப்படி ரூல்ஸ் போயிடுது? அது கரெக்டாக கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க தான் கேட்குறாங்க சார். அப்பேற்பட்ட ஒலிம்பிக் போட்டியில் வெயிட் மிஷின் மாற்றிருக்காங்க, சில்லறை வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஆயில் கடை மாற்றிருப்பானு வாய்ப்பு இருக்கா? பண்ணுறீங்கம்மா கொஞ்சம் அப்படியே அடியில் ஒரு கல் ஜராத்து தொடனாங்க 100 கிராம் 50 கிராம் ஏற்றுருவாங்க. தராசுன்னா பரவாயில்ல, தராசை வச்சு எடுத்துனுக்குறாங்க. தராசை வச்சு வந்து உக்காரமா, இதில் உக்காரமா, இடக்கல்ல போட்டு வச்சு நீ பண்ணுறாங்க. இந்த தராசு இடக்கல்லுன்னு சொல்லி கம்ப்யூட்டர் இடையிலையும் இது பண்ணுறாங்க, போட்டிட்டு போடுறாங்க, ஒயின் ஷாப்பு பண்ணுறாங்க, இதுலேயும் பண்ணுறாங்க, ஒயின் ஷாப்லையும் பண்ணுறாங்க. அதனால் இடக்கல் மிஷினில் பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த பொண்ணுக்கு வந்து இதாகிடுச்சு. இது எப்படி நீங்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க? ஓ, இடக்கல் மிஷின் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டாங்க, அவங்க வெயிட் போடுறது எக்ஸ்ட்ரா ஒரு இருந்து போனுச்சா இடம் மிஷினு? இடம் மிஷின் அது இருந்தேன். நம்ம நாட்டில் வந்து போனோம், நம்ம நாட்டில் பொழுது போனால் கரெக்டாக இருக்கும் இடம் மிஷினு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவனுங்க அங்கே ஏதாவது கோல்மால் பண்ணி அவங்க நாட்டில் இருந்து எடுத்து வந்து வச்சுருந்தாங்க, அது எப்படி நாம் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க ஏதாவது ப்ராடக்ட் அப்போ ஒன்று பண்ணிருக்கலாம். எப்படின்னா நம்ம நாட்டில் ஒரு விஷயம் எடுத்துன்னு போயிருக்கோம், அவங்க நாட்டு மிஷினில் வெயிட் போகணும், நம்ம நாட்டு மிஷினில் வெயிட் போகணும் போட்டிருந்தோம்னா அது உண்மையாக இங்கே தெரிஞ்சிருக்கும். 100 கிராம் 50 கிராம் எவ்வளோ வித்தியாசம் வந்துருக்கும். பரவாயில்ல. அப்போ வந்து ஒரு இது கட்சிக்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, இவரை சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? 2 இடம் மிக்ஸ் எடுத்துன்னு போயிருக்கணும். ஒன்று அவங்க நாட்டுது, நம்ம நாட்டுக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடை டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதியை பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க மக்களுக்கு? என்ன சொல்றேன், இந்த மாதிரி போட்டிக்கு போகும்போது 2 மிஷினாக எடுத்துட்டு போவாங்க, வெயிட்டு கீட்டு பாரு. நம்ம வீட்டு மிஷின் எடுத்து போனால் இன்டர்நேஷனல் மிஷின் ஒன்று வச்சோம்,
ஏன் வெயிட் அதில் அதிகமாக இருந்தாலும் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வச்சுக்கிறோம் ஏதாவது பண்ணிக்கலாம். ஆயிட்டதெல்லாம் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான்.